நிகழ்தகவு. அரை நிர்வாண கோலத்தில் வீட்டுக்குள் உயிரிழந்து கிடந்த மூதாட்டி. 4 நாட்களாக அழுது நாடகமாடிய பேரன். அடுத்து வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் அதிர்ச்சி. சொந்த பேரனை பாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்து பணத்தை திருடிச் சென்றது அம்பலம். தாய் போல வளர்த்து ஆளாக்கிய பாட்டியை நாசம் செய்த கொடூர பேரன் போலீசில் பிடிபட்டானா? பின்னணி என்ன? சாயந்தரம் 6 மணி இருக்கும். 74 வயசு மூதாட்டி அரை நிர்வாண கோலத்துல வீட்டுக்குள்ள உயிரிழந்து கிடந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீசார் மூதாட்டியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கி இருக்காங்க. ஊருக்குள்ள சிசிடிவி கேமரா இல்லாததுனால மூதாட்டி வீட்டுக்கு யார் வந்தான்னு கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மத்தியில மூதாட்டி வீட்டுக்கு அவங்க பேரன்தான் வந்தாரு, வந்த கொஞ்ச நேரத்திலேயே போயிட்டாருன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க சொல்லி இருக்காங்க. அந்த பேரனை எங்கன்னு கேட்டப்ப திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் இருக்கிறதாவும், கோயிலுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்றதுக்காகத்தான் பாட்டி வீட்டுக்கு வந்ததாவும், ஆனா பாட்டி வீட்டுல இல்லாததுனால உடனே கிளம்பிட்டதாவும் சொல்லி இருக்காங்க மூதாட்டியோட மகள். ஆனா திருச்செந்தூருக்கு போன அந்த பேரன் தான் இந்த கேஸ்ல வில்லனே அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் வெளியே வந்திருக்கு. சேலம் தாரமங்கலம் பக்கத்துல உள்ள சின்ன பிள்ளையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு மூதாட்டியோட கணவர் உயிரிழந்துட்டார். 2 மகன்கள் 1 மகள்னு 3 பேருக்குமே கல்யாணம் ஆயிருச்சு. அதுல ஒரே ஒரு மகளை மட்டும் உள்ளூர்லயே பக்கத்து தெருவுல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க மூதாட்டி. அதனால மூதாட்டியோட 31 வயசு பேரன் அடிக்கடி வீட்டுக்கு வந்து 500 ரூபாய் கொடு, 1000 ரூபாய் கொடுன்னு கேட்டுட்டே இருப்பாராம். சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன்னு மூதாட்டி சொன்னா கூட விடாத பேரன், அதான் முதியோர் பென்ஷன் வருதே, அப்பப்போ எங்க அம்மாவும் தாய் மாமன்களும் செலவுக்கு பணம் கொடுக்கறாங்களே, அந்த பணத்தை மது குடிக்கிறதுக்காக குடுன்னு சொல்லி நெத்தம் டார்ச்சர் பண்ணியிருக்கான் பேரன். 100 200ன்னு கொடுத்தா அதை வாங்க மாட்டேன்னு மல்லுக்கு நின்று இருக்கான். அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் பணம் கேட்கறதுக்காக பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கான். எனக்கு 2000 ரூபாய் வேணும், உடனே குடுன்னு கேட்டு இருக்கான். என்கிட்ட பணமே இல்லைன்னு பாட்டி எவ்வளவோ சொல்லியும் பேரன் கேட்கல. அதனால கடுப்பான பேரன் பாட்டிய அடிச்சு கீழே தள்ளி பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டதோட மூதாட்டியோட சுருக்கு பையில இருந்த 5000 ரூபாயை எடுத்திருக்கான். அடுத்து பாட்டியோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு சைலண்டா திருச்செந்தூர் முருகன் கோவில்ல போய் மொட்டை போட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே தன்னோட மனைவியோட ஊரான பெரியேரிப்பட்டிக்கு போயிருக்கான். இதுக்கு மத்தியில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது. அதுல மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறதும் கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. மூதாட்டி வீட்டுக்கு கடைசியா பேரன்தான் வந்தான் அப்படிங்கறதுனால போலீசார் அவங்கிட்டயே துருவி விசாரணை பண்ணி இருக்காங்க. ஒரு கட்டத்துல சமாளிக்க முடியாத பேரன் நடந்த எல்லா உண்மையையும் சொல்லி இருக்கான். தாய் மாதிரி வளர்த்து ஆளாக்குன பாட்டியையே பணத்துக்காக கொடூரமா கொலை செஞ்ச பேரனை கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க போலீசார். நிகழ்தகவு.